Welcome to Blooming Roses. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூமிங் ரோசஸ். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோஜா செடிக்கு ஓவர் வாட்டரிங், அதாவது ரோஸ் செடிகளுக்கு மிக அதிகமாக தண்ணி ஊற்றினா உண்டாகும் மோசமான விளைவுகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப தண்ணியை நம்ம அடித்து விட்டோம்னா அந்த தண்ணி அந்த தொட்டியில் ரொம்ப நேரத்துக்கு தேங்கி நிற்கும். அப்படி தேங்கி நின்றுன்னா அந்த வேர் அழுகி போயிடும். தண்ணி அதிகமாக ஊற்றுனா செடியில் சத்துக்களை சரியாக உறிஞ்ச முடியாது. அதனால் செடி வளர்ச்சி குறையும். ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. ஆக்சிஜன் இதனால் இலை மஞ்சளாகி உதிரும். இலை சுருங்கி தலை கவிழும். தண்ணி நிறைய ஊற்றும் போது செடி ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். தண்டுகள் எல்லாம் வாடி போயிடும். வாடி டைபேக் ஆகி செடியும் பட்டு போயிடும். சில செடிகளை பார்த்திங்கன்னா எல்லா இலையும் விழுந்து ஸ்டெம் மட்டும்தான் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம செலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன்ட் நம்ம கொடுக்கணும். கொடுத்திங்கன்னா இலை துளிர் விட்டு நல்லா வளரும். சில செடியில் மேல் பகுதியில் இருக்க இலையும் செடிகளும் செத்து விழும். சில இலைகள் பேலாகி வெயின்ஸ் மட்டும் கரும்பச்சையாக இருக்கும். காரணம் ஓவர் வாட்டரிங் தான். சத்துக்களை உறிஞ்ச முடியலை. இதைகளெல்லாம் தடுக்கணும்னா பாட்டு மேலே உள்ள மண் உலர்ந்து, அதாவது ட்ரையாக இருக்கும்போது தண்ணி ஊற்றணும். அடுத்து சூரியன் வருவதற்கு முன்னால் தண்ணி ஊற்றணும். ஏன்னா நடுப்பகல் வருவதற்கு முன்னால் செடிகள்லாம் நீர் சத்தை உறிஞ்சி எடுத்துடும். அதனால் நம்ம காலையில் தண்ணி ஊற்றுறது தான் நல்லது. அல்லது நீங்கள் ரொம்ப ஈரமாக இருந்துன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் தண்ணியை ஊற்றுங்க, ஒரு நாள் விட்டு விட்டு. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு அந்த செடியில் ஈரம் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அடுத்து நீர் வடிஞ்சு போகணும். அந்த ஹோலில் அடைப்பு இல்லாமல் அது நீங்கள் செக் பண்ணிக்கிடணும். அடிக்கடி தண்ணீர் ட்ரெயின் ஆகி வெளியே போகணும். ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் செடிக்கு வெயில் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதனால் நல்ல வெயில் இருக்க இடம் பார்த்து வைங்க ரோஸ் செடியை. சன்லைட் இல்லைன்னா செடி வளர்ச்சி இருக்காது. அதனால் நீங்கள் டெய்லி செடியை நல்லா செக் பண்ணணும். என்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து அது நல்லா செக் பண்ணி நல்லா வெயிலில் வைங்க. காற்றோட்டமான இடத்துல வைங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு வைங்க. அப்போ தான் செடி நல்லா வளரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். If you like this video, like, share and comment. Subscribe பண்ணுங்க please.